அவர்களுக்கும் என்னை வரவேற்க வந்திருக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள் எல்லாருக்குமே பணிவான வணக்கத்தை தெரிவித்து, உங்கள் வீட்டு பிள்ளை புரட்சி கலைஞர் கருப்பு என்கிறார். நமது இதய தெய்வம் கேப்டனை தெய்வமாக மனதிலே கொண்டுள்ள என் உயிரிலும் மேலான அன்பு கழக உடற்பிறப்புகள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்று நம்ம ரத யாத்திரை இப்பதான் செய்யாறுல அந்த மெயின் மார்க்கெட் ஏரியால முடிச்சுட்டு இப்போ முன்னாடி நான் வந்து நிற்கிறேன். நம்மளுடைய 2ஆம் கட்ட பயணம் இதிலிருந்து நாம் தொடங்கி இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க செல்லும் இடமெல்லாம் மக்களுடைய மிகப்பெரிய ஆதரவோடும் ஆரவாரத்தோடும் கேப்டன் ரதம் வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த 234 தொகுதிகளுக்கும் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு செய்யாறுல உங்களை சந்தித்ததுல உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை வரவேற்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இருகரம் கூப்பி எனது பணிவான வணக்கங்களை நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க செய்யாறுல பெருங்கட்டூர்ல என் மக்களையும் என் சகோதரிகளையும் பார்க்கின்ற மகிழ்ச்சி. இந்த முறை நாம் 2026 தேர்தலில் நிச்சயமாக நமது செய்யாறு தொகுதியை முரசு வென்றது என்ற ஒரு வெற்றி சரித்திரத்தை நிச்சயம் நீங்க எல்லாரும் உருவாக்க வேண்டும் என்று எல்லாரையுமே பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம திருவிழாவா? என்ன திருவிழா? அம்மன் திருவிழாவா? பொன்னி அம்மனுடைய திருவிழா. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு வந்து பௌர்ணமி வரப்போது. இன்னைக்கு ஓணம் பண்டிகை. உங்க எல்லாருக்கும் ஓணம் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இஸ்லாமியர்களுக்கு முல்லாத்து நபி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய ஆசிரியர்களுக்கு எல்லாம் உதாரணமாக வாழ்ந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த நாள். வாபுசி நம்ம நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர் பிறந்த நாள் என்று இன்னைக்கு மிக மிக ஒரு முக்கியமான நாள். இந்த நல்ல நாள்ல எல்லாரையும் நான் பார்த்ததுல உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்றேன். இந்த முறை நாம ஜெயிச்சு வரணும். கண்டிப்பாக அதற்கு மக்கள் ஆதரவு தெரிவிக்கணும். நான் ஏன் இதை சொல்றேன்னா, செய்யாறு தொகுதி நிச்சயமாக மக்களுக்காக உழைத்து எல்லா விதத்திலும் நாம முன்னேற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். இங்க பெருங்கட்டூர்ல நம்ம ஜெயிச்சு வந்த உடனே அரசு மருத்துவமனையில போதிய சிகிச்சை இல்லை. அது சரி செய்யப்படும். அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி கட்டிடம் கட்டப்பட உள்ளது. அதுவும் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தல. பெருங்கட்டூர் அரசு மேல்நிலை பள்ளி போதிய ஆசிரியர்கள் இல்லை. அது மட்டும் இல்ல, பெரும்பாக்கத்திற்கும் செய்யாருக்கும் சென்று படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம மக்களுக்கு இருக்கு. எனவே உறுதியாக நம்ம செய்யாதையே அவங்களுக்கு வேண்டிய பள்ளிக்கூடங்களும் மேல்நிலை பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் நிச்சயம் 2026 முரசு வென்று வரும் பொழுது மக்களுக்காக நிச்சயம் நம்ம செய்வோம் என்பதை இப்ப சொல்றேன். அதே மாதிரி பெருங்கூட்டூர்ல அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சாந்தாரா காத்த ஈஸ்வரர் கோவில் பூஜைகள் எதுவும் நடைபெறுவதில்லை. ஒழுங்கா நடந்துருக்கு. அறநிலையத்துறை மூலமா இந்த கோயில் எல்லாம் எடுக்கும் சொல்லி பூஜை கூட நடத்த மாட்டேங்கிறாங்க. இது மக்கள் சார்பாக வன்மையாக இதை கண்டிக்கிறோம். எனவே அறநிலையத்துறை எடுத்தால் மக்களுக்கு பயனளிக்க பூஜை பண்ணுங்க. இல்லன்னா மக்கள் கிட்ட கொடுங்க. அவங்க எவ்வளவு வருஷமா பூஜை பண்றாங்க, அவங்க பாத்துக்குவாங்க. இப்ப செல்லியம்மனுக்கு திருவிழா எடுக்கிறாங்க. நீங்க சொல்லியா எடுக்கிறாங்க மக்கள். அதனால அவங்களுக்கு தெரியும் அந்த ஊர்ல எப்படி அந்த கோயிலை சிறப்பா கொண்டாடணும், எப்படி பாதுகாக்கணும் என்பது மக்களுக்கு தெரியும். எனவே நிச்சயமாக அறநிலையத்துறை கவனத்திலே கொண்டு ஈஸ்வரர் கோயில உடனடியாக வழிபாடுகளை தொடங்கணும்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, பெருங்கட்டூர் தெருவிளக்குகள் இரவு நேரத்துல எரியுறதுல இன்னைக்கு நம்ம கோயில் திருவிழா நம்ம போக்கஸ் இருக்கிறதுனால இந்த இடமே வெளிச்சமா இருக்கு. இதெல்லாம் எடுத்துதான் இருக்காது. அப்ப மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கீங்க? எங்க பார்த்தாலும் டாஸ்மாக், கஞ்சா, போதை, எங்க பார்த்தாலும் செயினை பறிக்க வேண்டியது. இன்னைக்கு ஒரு பவுனு 80,000 ரூபாய். எவ்வளவு போயிட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு ஆயிடுச்சு. அப்ப பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? இன்னைக்கு உயிருக்கும் பாதுகாப்பு இல்ல, உடமைக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்போ நல்ல லைட் வெளிச்சத்துல கவர்மெண்ட் தரணுமா இல்லையா? அதனால சொல்ற உங்களுக்கு ஒரு பெண்ணினுடைய கஷ்டம் பெண்ணுக்கு தான் தெரியும்.
பாதுகாப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை 2026 நாம கொண்டு வந்து செய்யாறு மக்களுக்கு உதவி செய்வோம் என்று சொல்ற. அது மட்டும் கிடையாது, இங்க பெருங்கட்டூர்ல சுற்றுப்புறத்துல கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்கு. அதனால கொலை கொள்ளைகள் அதிகமாக இருக்கு. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறி எல்லாமே தடுக்கப்படும். 2026 முரசு வென்று வரும் பொழுது மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையை உருவாக்கும். அதே மாதிரி இங்க பெருங்கட்டூர்ல நேரடியாக கொள்முதல் நிலையம் கிடையாது. எனவே விவசாயிகள் பெரும் பாதிப்படைகிறாங்க. அதனால உங்களுக்கு விவசாயிகளுக்கு துணை நிற்கும். அது மட்டுமில்லை, இங்க கிராம பகுதிகளில் குடிநீர் வசதி, சாலை போக்குவரத்து வசதி, எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் மக்கள் பெருங்கட்டூர்ல கஷ்டப்படுறதை நம்ம பார்க்கிறோம். உறுதியாக 2026 தேர்தலில் வெற்றி பெற்று மக்களுக்காக தேமுதிக உழைக்கும் முரசு வென்றது என்ற சரித்திரத்தை நீங்கள் அனைவரும் தரும்பொழுது இந்த செய்யாறு தொகுதியை தமிழ்நாட்டின் முதன்மை தொகுதியாக மாற்றுவோம் என்று உங்கள் அனைவருக்குமே நான் தெரிவிக்கிறேன். செய்யாறு தொகுதி முரசு ஜெயிக்குமா? மக்கள் ஆதரவு தருவீர்களா? நீங்க விரும்பும் கூட்டணி, மக்கள் போற்றும் கூட்டணியோடு நம்ம வெற்றி வேட்பாளரோடு தேர்தல் நேரத்தில் வருவோம், உங்களை சந்திப்போம். இப்ப சொன்ன மாதிரி வாக்குறுதிகளை கொடுப்போம். முரசு வென்றது என்ற வெற்றி செய்தியை அந்த கேப்டனுக்கும் இந்த தேமுதிகவுக்கு நீங்க தரணும். ஏன் மக்களே உங்களுக்காக தான் கேப்டன் வாழ்ந்தார். அவரை இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு மக்கள் ஃபீல் பண்றீங்க. அதனால சொல்றேன், எங்கும் போல தெய்வமா நம்ம கூட இருக்கார் நம்ம தலைவர். அதனால அவரோட கனவு லட்சியத்தை வென்றெடுக்க வேண்டியது நம் அத்தனை பேருடைய கடமை. எனவே 2026 தேர்தலை சரியான முறையில் நீங்க பயன்படுத்தி வெற்றியை தர வேண்டும் என்று எல்லாரையுமே நான் கேட்டுக்கிறேன். ஜனவரி 9ஆம் தேதி கடலூர்ல நடக்கின்ற மாபெரும் ஒரு மாநாடு தேமுதிக சார்பாக, அதற்கு மக்களாகி நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். பல்வேறு நிகழ்ச்சிகள் அந்த மாநாட்டில் நம்ம நடத்த இருக்கிறோம் என்பதையும் உங்கள் அனைவருக்குமே இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இன்னும் நிறைய இடம் நான் போகணும், ஆரணி போகணும். அடுத்த முறை வரும்போது நிச்சயம் உங்களோடு அதிக நேரம் பேசுவேன் என்று சொல்லி கேப்டன் எப்பொழுதும் சொல்வது போல இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு தமிழையும் சொல்லடா, தமிழை நிகழா, நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி என்னை வரவேற்ற அனைவருக்கும் இருகரம் கூப்பி என்னுடைய நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.